ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். இன்னைக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நிறைய கட்டிங் வீடியோஸ் பார்த்துப்பீங்க என்னோட சேனலில். ப்ளவுஸ்லாம் அழகாக நீட்டாக எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்குன்ற வீடியோஸ் வந்து பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் பாருங்கள், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த பிரிண்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கட்டிங்கில் போயிடும். முன்பக்கம் பின்பக்கம் எங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட் வராது போடும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கட்டிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 40 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங்க. ஓகேங்களா? பிரைட்னஸ் பார்த்தேன், கொஞ்சம் லாங்ல வச்சா மஞ்சள் கலர்ல தெரிஞ்சிச்சு, கிட்டக்க வச்சா பிரைட்னஸ் நல்லா ஒயிட்டா தெரிஞ்சிச்சு. அது என்ன ரீசன்றது எனக்கே தெரியலங்க. ஒருவேளை அன்னைக்கு அடிச்ச வெயில் காரணமா இல்லை எங்க வீட்டுல லைட் காரணமானே தெரியல. கிட்டக்க வச்சு பார்க்குறேன் ஒயிட்டா இருக்கு. கொஞ்சம் லாங்ல வீடியோ வந்து லாங்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லோயிஷா தெரியுது. எதுனாலன்னு தெரியல. பட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சாரி. அன்னைக்கு வீடியோ அப்படிதான் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு ரெட் கலர் சாதா பிளவுஸ் தாங்க கொடுத்துருந்தாங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலேயும் இன்னும் பிளவுஸ் கட்டிங் தெளிவாக ஈஸியாக புரியும்படியாக சொல்லி கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்க. இந்த வீடியோவும் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. மூடிய பக்கமா இருக்கிறத வந்து நம்ம நிக்கிற பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டான பின்பக்கம். முதல்ல எப்பயுமே நம்ம பிளவுஸ் கட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பட போறது வந்து பின்பக்கம் தான் எடுப்போம். பின்பக்கத்துக்கு 2ஆ மடிச்சு போட்டு எடுத்துருக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி 2ஆ மடிச்சு போட்டு இந்த அளவு பிளவுஸ் வந்து கரெக்டா நான் எப்படி மடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஷேப் மாறாம கரெக்டா எடுங்க. இது வந்து 40 இன்ச் பிளவுஸுங்க. 40 இன்ச் பிளவுஸ் உள்ளவங்களுக்கு நேர் கட்டிங் போட்டு பிளவுஸ் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு எப்படி கட் பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். யார் யாருக்கெல்லாம் 40 இன்ச்சஸ் இருக்கோ இதே மாதிரி அளவு எடுத்து நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பெர்ஃபெக்டா அமையும். கிராஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது 36, 40, 34 எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அளவுல வைப்பீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் கட் பண்ற மெத்தட் படி பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே நான் அளவு பிளவுஸ் மேல போட்டு அப்படி கட் பண்ணிடுவேங்க. அளவு பிளவுஸ் இல்லை, நார்மலா நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும்தான் கிராஸோட அளவு வந்து என்ன செய்வேன் அப்படின்னா, ரொம்ப வெயிட்டா இல்லாம நார்மலா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மேக்சிமம் 13 தாங்க கிராஸோட அளவு. உயரம் மேல இருந்து கீழே வரைக்கும் தையல்லாம் சேர்த்து தான், எல்லாமே சேர்த்து மொத்தமா 13 இன்ச்சு உயரம் வருங்க. இல்ல ரொம்ப வெயிட்டா இன்னும் ஹைட்டா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னா 14, 14.5 அவ்வளவுதாங்க. இந்த 2 அளவுகள் தான் நமக்கு அதிகமா வரக்கூடிய அளவுகளா இருக்கும். இதை தாண்டி வந்து ரொம்ப 15, 16 போயிட்டா ரொம்ப அசிங்கமாயிரும், நல்லா இருக்காது உங்களுக்கு போடுறதுக்கு, நல்லாவே அசிங்கமாயிரும், பார்க்க அசிங்கமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. மேக்சிமம் 13, 13.5, 14ங்க. இந்த 3 இன்ச்லயே நம்ம வச்சிடலாம். ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும், வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு 14க்கு போங்க. இல்ல நார்மல் வெயிட் அண்ட் ஹைட்ல இருக்கிறவங்களுக்கு 13, 13.5ன்றது கரெக்டான அளவு தாங்க. நீங்க அதே அளவுல வச்சு கிராஸ் எடுங்க. கிராஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் இருக்கும். இப்ப நம்ம அளவு பிளவுஸை போட்டு நார்மலா அதோட சரியான அளவுகளை நான் குறிச்சுக்கிட்டேங்க. இப்ப தையலுக்கான அளவுகள் எக்ஸ்ட்ராவா பக்கத்துல போடுறேன் பாருங்க. எல்லாத்துலயுமே 1/4 இன்ச்சு எந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா விடணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் போட்டிருக்கிறதுக்கு மேல கரெக்டா கழுத்து பகுதி நீங்க கீழே போட்டீங்க அப்படின்னா, இப்போ உண்மையான அளவு குறிச்சு அதுக்கு மேல் பகுதியில நான் 1/4 இன்ச்சு குறிச்சிருக்கேன் தையலுக்குன்னு. நீங்க கீழ்பகுதியில 1/4 இன்ச்சு குறிச்சிங்க அப்படின்னா கழுத்து கொஞ்சம் இன்னும் இறக்கமா ஆயிருங்க. அதனால எந்த இடத்துல நம்ம தையலுக்கான அளவுகள் விடணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும்.
பாருங்க அளந்து பார்க்குறேன். 10 இன்ச் வச்சுருக்கேன். 10 இன்ச்னாலே 2 தடவை 2ஆக மடிச்சிருக்கோம். இது 20 இன்ச்சு. அப்புறம் முன்பக்கம் 20 இன்ச்சு. 40 இன்ச்சஸ் ப்ளவுஸுக்குன்னா நேர் கட்டிங் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படிங்கிறத பாருங்க. ஃபுல்லாகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இது வந்து நான் பார்ட்டாக போடல. நான் இந்த 40 இன்ச் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்ற ஃபுல் வீடியோ அப்படியே போட்டிருக்கேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் அண்ட் லைக் தாங்க எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அடுத்தடுத்த நான் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டை ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் ட்ரா பண்ணுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாக வரும். பட்டி பீஸ் நான் எப்பயுமே அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அங்கே பின்பக்கம் எடுக்கும்போது சைடில் வர்ற அளவுகளை அப்படியே பட்டியாகவே கனெக்ட் பண்ணிடுவேன். என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டி பகுதியை வந்து தைக்கும் போது தான் நான் அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேங்க. அதனால நான் எப்பயுமே நார்மலாக கட் பண்ணி மட்டும் எடுத்துக்குவேன். அது எதனால அப்படின்னா பட்டியோட அளவுகள் மாறும். சில பேருக்கு பாருங்களேன், மார்பகத்துக்கு கீழே பட்டி ரொம்ப தொலைன்னு தொங்குற மாதிரியும், இல்லைன்னா பட்டிக்கு கீழே அவங்களோட மார்பகம் வந்து இறங்கின மாதிரியும் அசிங்கமா அந்த மாதிரிலாம் தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் வர்ற மிஸ்டேக் வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, பட்டில வந்து கரெக்டா நம்ம தச்சு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அதை கரெக்டா பட்டிக்கான அளவுகளை குறிச்சு அளந்து பட்டியை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து ஃபிட்டிங்கா மார்பகமும் கரெக்டா ஃபிட்டிங்கா உட்கார்ற அளவுக்கு சூப்பரா நம்மளால ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியுங்க. அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு. மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கைப்பகுதியை கரெக்டா எப்படி போட்டிருக்கேன்றத பாருங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி. இது மாதிரி தான் கட் பண்ணணும். லைனிங் எக்ஸ்ட்ராவா நம்ம விடுறது கரெக்டா அளவுக்கான ஒரு லைன் போட்டிருக்கேன். கை மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கைப்பகுதியை சுருக்கம் எதுவுமே இல்லாம நல்லா நீட்டா எடுத்து விட்டு அளவை வந்து குறிக்கிறேன். கையோட ஆம்கோல் அளவு, நெக்ஸ்ட் ஷோல்டர் கிட்ட கை ஜாயினிங் ஆன இடம் அளவு. இந்த 2 மார்க்கிங் தாம நமக்கு கை பகுதிக்கு தேவைப்படுற ரொம்ப இம்பார்ட்டன்டான மார்க்கிங். அதுல இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா தையலுக்கு விட்டுக்கோங்க. 1/4 இன்ச் வேணும், இல்ல சில பேர் ஓவர்லாக் போடுறீங்க, எக்ஸ்ட்ராவா துணி வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா கூட்டிக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் எப்படி டிரா பண்றேன்றத பாருங்க. இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு டிரா பண்ணுங்க. அப்பனாதான் அங்க இருந்து 1 இன்ச்சு கரெக்டா எடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க. நான் முதல்ல எடுத்ததும் போட்டேன், அந்த மாதிரி போடாம 1 இன்ச்சு வச்சு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் லென்த்தா இழுங்க. இப்போ வந்து நீட்டா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் வந்து அழகா வரும். சுருக்கங்கள் எதுவும் இருக்காது. இன்னொன்று நெக்ஸ்ட் ஆம்கோல் வந்து சில பேர் கை குடைவீங்களா சிஸ்டர், குடைவீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸுக்குமே குடைஞ்சு கட் பண்ணோம் அப்படின்னா சுருக்கங்கள் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் சிஸ்டர்ஸ். அதனால எப்பயுமே குடைஞ்சு கட் பண்ணிடுங்க. அதை வந்து நான் கட் பண்ணும்போது குடைய மாட்டேன். நான் ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் தச்சு கைப்பகுதியும் தச்சு முடிச்சது அப்புறம் தாங்க குடைஞ்சு கட் பண்ணுவேன். அது என்னோட தையல் வீடியோவில் போய் ஸ்டிச்சிங் வீடியோவில் போய் பாருங்க. தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நல்லா தெளிவா போட்டிருப்பேன். பிளவுஸை நான் முன் பக்கத்தை இழுத்து பார்க்குறேன் பாருங்க. அது நேர் கட்டிங் பிளவுஸ் தான், அதனால நானும் அதே நேர் கட்டிங் தான் போடுறேன். நேர் கட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அப்படியே நம்ம பின்பக்கத்தை போட்டு நேர் கட்டிங்க நேர்ல போட்டு அப்படியே எடுத்துடலாம். பட் கிராஸ் கட்டிங்லாம் பிளவுஸை வந்து கிராஸ்ல போடணும், ஃபுல் கிராஸ்ல போட்டு எடுக்கணுங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் பிளவுஸ் வந்து அழகா உங்களுக்கு பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ண நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பின்பக்கத்தை அப்படியே போட்டு முன்பக்கம் கட் பண்ண போறீங்க. எப்படி கட் பண்றோன்றத பார்க்கலாம். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீங்க லைன் போடும் போது உங்களுக்கு வந்து தெளிவா அழகாவும் நீட்டாவும் வரும். நீங்களா கையில டிரா பண்ணும் போது டாட் வைக்கும் போதும் கொஞ்சம் துணிகள் வந்து அங்கங்க சுருங்கும் போது மாறுபாடு அடைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ஆம்கோல் கரெக்டா டாட் வச்சு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோடு போட்டுக்கோங்க.
முன்பக்கத்தை பின்பக்கத்தை விட முன்பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா விட்டுருப்பேன். அது எதனால அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கும் போது துணி வந்து கொஞ்சம் சுருங்கும். அப்ப நம்ம சைட்ல ஸ்டிச்சிங் கொடுக்கும் போது முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டா வராது. அதுக்காக தாங்க அந்த 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ராவா விட்டுது. நெக்ஸ்ட் கழுத்து தையல்ல இருந்து 1/4 இன்ச் இறக்கி தான் வச்சிருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா இறக்கி வச்சுட்டு வளைவை எந்த இடத்துல வச்சோ அந்த இடத்துல குறிச்சுக்கோங்க. குறிச்சிட்டு நீட்டா கழுத்து பகுதியை அந்த இடத்துல குறிச்சிட்டு 1/4 இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க. 1/4 இன்ச் போதுங்க கழுத்து பகுதிக்கு. கைக்கு ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்குலாம் மட்டும்தான் 1/2 இன்ச் வேணும். நெக்ஸ்ட் நம்ம பிடிக்க வேண்டியது வந்து மெயின் டாட் எத்தனை இன்ச்சுன்றதை நான் எப்படி அழகா ரொம்ப ரப்பர் மாதிரி இழுத்துறாதீங்க. நார்மலா பிடிச்சிட்டு வைங்க. ஓகேங்களா? நார்மலா நான் எப்படி ரொம்ப இழுக்காம நார்மலா வச்சிருக்கேன்றத பாருங்க. வச்சுட்டு கரெக்டான அளவு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு 2 அளவுகள் பிடிச்சிருக்கேன். அதுக்கு எத்தனை இன்ச் வருதுன்றதை நான் நோட் பண்ணுவேன். பாருங்க 13 இன்ச் வருது. இப்போ 13, 13ன்றது சரியான அளவுகள் தாங்க, கரெக்டா இருக்கும். மேக்சிமம் எல்லாருக்குமே 13, 13 அவ்வளவுதான் வரும். மிஞ்சி மிஞ்சி போனா ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 14 இன்ச் வருங்க முன்பக்கம் நம்மளோட மெயின் டாட் பிடிக்கிற இடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம கழுத்தோட வளைவு பெண்டிங் கொடுத்துக்கிட்டாச்சு. இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1.5 இன்ச், அவ்வளவுதாங்க. 2 இன்ச் வைக்கனாலும் அந்த சைடு வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா 2 சைடுமே 2 இன்ச் 2 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கழுத்தோட அகலம் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதோட 1 இன்ச் பிளஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் பண்ணி கரெக்டான டாட் குறிச்சுக்கோங்க. குறிச்சிட்டு இந்த 2 இன்ச் நம்ம குறிச்சிருக்க ஒரு லைனும் அதே மாதிரி கை பக்கம் குறிச்சிருக்கிற லைனையும் ஒரு ஜாயினிங் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் தான் நமக்கு தேவையான சென்டர் டாட் பிடிக்க வேண்டிய இடங்க. அந்த ஒரு டாட்கான அளவு மட்டும் தாங்க நான் குறிப்பேன். மற்ற 2மே நானே தான் ஸ்டிச் பண்ணுவேன். அது வந்து என்னோட ஸ்டிச்சிங் வீடியோ போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 டாட் பிடிக்கிறது, கிராஸ் வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர் அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ டாட் பிடிக்கிறது இவ்வளோ ஈஸியா, எனக்கு தெரியாம போச்சே அப்படின்ற அளவுக்கு நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோ இருக்கும். நாளைக்கு இதுக்குரிய ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. முன் பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, கை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பட்டிப்பகுதியே 2 துணி வேணும் இல்லையா? அதுக்காக பட்டிப்பகுதி வந்து நம்ம வேற எது ஜாயின் பண்ணி கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா துணி நிறைய கொடுக்குறவங்ககிட்ட வந்து அதே பீஸ்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். பட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டி ஊக்குப்பட்டி மாட்டுவோம் இல்லையா, அதுவும் எடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா கழுத்து ஊக்குப்பட்டி மாட்டுறதுக்கு அந்த இடத்த நான் வெட்டி எடுத்தேன். கழுத்து பகுதியை வளைச்சு பெண்டிங் கொடுத்து எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்த அப்படியே ஊக்குப்பட்டிக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கழுத்து சுத்தி அடைக்கிறதுக்கு கிராஸ் எடுக்கணும் இல்லையா, ஒரு கரெக்டா நம்ம கண்ணாடி ஸ்கேல் வச்சிருக்கேன்னா அந்த ஸ்கேலோட அளவுக்கு தாங்க நான் எடுப்பேன். எக்ஸ்ட்ராவாலாம் எடுக்க மாட்டேன். கரெக்டா அந்த ஸ்கேலோட அளவுக்கு தான் இருக்கும். 3 பீஸ் 4 பீஸ் லைன் போட்டு எடுத்துக்குவேன். எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்து பீஸ் எப்படி கிராஸ்ல கரெக்டா ஸ்டிச் பண்ணி கொண்டு வரதுன்றதுக்கான தனி வீடியோவும் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. இனி எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னோட கட்டிங் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோல சந்திப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரியான பிளவுஸ் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.